Hi students, previous வீடியோவில் நம்ம பைத்தான் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பைத்தான் ஐடியலி இல்லைன்னா ஆன்லைன் எடிட்டரில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ் இன் பைத்தான் பார்க்கலாம். அது ஒரு பர்டிகுலர் லைனை வந்து நம்ம எப்படி கமெண்ட் லைனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்டிகுலர் லைன் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு தேர்ட் பர்சனுக்கு சொல்கிறதுக்காக தான் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணாலே போதும். ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிற எல்லா லைனும் கமெண்ட் லைனாக மாறிடும். இது வந்து ஒரு ஹேஷ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் கமெண்ட் லைன், நீங்கள் ஒரு லைன் எழுதிக்கலாம். மல்டிபிள் கமெண்ட் லைனுக்கு வந்துட்டு ஹேஷில் ஆரம்பித்து இன்கேஸ் நீங்கள் என்ட்ரு கீ யூஸ் பண்ணாலும் எண்டப் பண்ணும்போது மறுபடியும் ஹேஷ் சிம்பிள் கொடுத்து எண்டப் பண்ணணும். இது வந்து மல்டிபிள் கமெண்ட் லைன். ஸோ இந்த எல்லா கமெண்ட் லைன்ஸும் வந்து பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் வந்து இக்னோர் பண்ணும். அது கன்சிடர் பண்ணாது, ப்ரோக்ராமிங் லைனாக கன்சிடர் பண்ணாது. கமெண்ட் லைன்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆன்லைன் எடிட்டர். இதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பார்த்திங்கனாலே அது வந்து கமெண்ட் லைன் தான். ஹேஷ் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால கமெண்ட் லைன். ஸோ தேர்ட் லைன் வந்து ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன். அந்த லைனை வந்து நான் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வரும். இந்த கமெண்ட் லைன் வந்து பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் வந்து இக்னோர் தான் பண்ணும், அதை ரீட் பண்ணாது. இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த கமெண்ட் லைன் வந்து ஆப்ஷனல், நமக்கு கண்டிப்பாக டைப் பண்ணணுன்னு ஒரு நீட் இல்லை. ஸோ அடுத்த டாபிக் வந்து இன்டென்டேஷன். பைத்தான் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஸ்பேஸ் இல்லைனா டேப் ஸ்பேஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ரோக்ராமிங் பிளாக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ C++ அண்ட் பைத்தான் 2 ப்ரோக்ராமிங் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு அது இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு C++ பார்த்துடலாம். நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. ஹெடர் ஃபைல்ஸ் மஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் எழுதியிருக்கேன், ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட், அது வரைக்கும் இது ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம். உள்ளே வந்து ஃபியூ எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ கம்பைலர் ரீட் பண்ணுதோ அப்போது அந்த வாய்ட் ஆட் பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா. C++ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நம்ம பிளாக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பேஸ் எல்லாம் வந்து இங்கே கன்சிடர் பண்ண வேண்டாம். நான் கொடுத்துருக்குற ஸ்பேஸ் கூட தேவையில்லை. மார்ஜின் லைன்லேயே நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டு வந்துடலாம். C++ பொறுத்த வரைக்கும் இப்படி எழுதுவோம். ஸோ இப்போ பைத்தான் ப்ரோக்ராமையும் C++ ப்ரோக்ராமையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். C++ல் ஃபங்க்ஷன் லைன் வந்து void add ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் நம்ம செமிகோலன் எதுவும் கொடுக்க மாட்டோம். ஆனால் பைத்தானில் நம்ம டிஃபைன் பண்ணும்போது, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது DEF யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபங்க்ஷன் நேம் எழுதுவோம். எழுதி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கோலன் டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக். அது கீழே இருக்கிற ஆட்ங்கிறது வந்து ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். மேலே டிஃபைன் பண்ணிக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இன்டர்ப்ரெட்டர் எப்போ ரீட் பண்ணுதோ அப்போ இந்த என்டையர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பிளாக் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், நம்ம எங்கேயுமே கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணல. ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிளாக்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸ் சிங்கிள் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லைனா டேப் ஸ்பேஸாக இருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் லைனுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அந்த அளவு ஸ்பேஸ் தான் உள்ளே இருக்கிற எல்லா லைனுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ 3 லைன்ஸ் வந்து ஆக்ஷன் பிளாக்காக இருந்ததுன்னா அந்த 3 லைன்ஸ்க்குமே வந்து சேம் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். அது சிங்கிள் ஸ்பேஸாக இருக்கலாம், டேப் ஸ்பேஸாக இருக்கலாம். ஸோ இப்போ மார்ஜின் லைனோட ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்பேஸ் பார்த்தா தெரியும். லாஸ்ட் லைன் வந்து பிளாக்குக்கு வெளியில் இருக்குது, அதாவது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபங்க்ஷன் பிளாக் டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு கீழே இருக்கிற 3 லைனுமே ஆக்ஷன் பிளாக். ஸோ இதுதான் இன்டென்டேஷன். ஸ்பேஸ் கொடுத்து பிளாக் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ் இன் பைத்தான், அதுக்கப்புறம் இன்டென்டேஷன் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டோக்கன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பைத்தான் ஐடிஎல் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் அதில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள்.
இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கம்பைலர் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக தோணும். தேங்க்யூ.